இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. அமானுஷ்யங்கள் பல வகைப்படும். சீசன் 1லேருந்து சீசன் 7 முடிஞ்சு இப்போ சீசன் 8 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதில் வர கதைகளில், அனுபவங்களில் வெவ்வேறு விதமான அமானுஷ்யங்களை நானும் ஒவ்வொரு முறையும் இந்த அமானுஷ்யங்களை, அனுபவங்களை கேட்டுட்டு இந்த அமானுஷ்யங்கள் எப்படி வேறுபடுகின்றது அப்படின்றத ஆராயும் பொழுது பல விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அமானுஷ்யம் என்றால் பேய்கள், ஆத்மாக்கள், என்டிட்டி இது மட்டும் கிடையாது. சில நேரங்களில் சில பேருக்கு அமானுஷ்யங்களை பார்க்கும் எபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி அவங்க அமானுஷ்யங்களை பார்க்கும் பொழுது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி அவங்களால அது எடுத்துக்க முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி அமானுஷ்யங்களை பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. அமானுஷ்யத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க, எந்த உருவத்தில் பார்க்குறாங்க, அதை பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஆவல் எனக்கும் உண்டு. பேய் வேட்டை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் பொழுது அதில் பகவான் அவரிடம் சேர்ந்து வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், புக்கா ஹிஜாப். மலாயில் புக்கா ஹிஜாப் என்று சொல்லுவாங்க. அதாவது நெற்றிக்கண் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இந்தியர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த நெற்றிக்கண் அப்படின்றது ஒரு ஆர்கன் கிடையாது. கண்களால் பார்க்கக்கூடிய, கண்கள் எட்டி பிடிக்கக்கூடிய காட்சிகளை கண்கள் பார்க்கக்கூட முடியாத பல அம்சங்களை, இந்த இயற்கையோடு அமைஞ்சிருக்கிற அம்சங்களை இந்த நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆற்றல் பார்க்கக்கூடும். இந்த ஆற்றல் உள்ளவங்க எதிர்காலத்தை கூட கணிக்க முடியும். தங்களை சுற்றி நடக்கிற விவரிக்க முடியாத பல இயற்கை சார்ந்த அம்சங்களை பார்த்து, அதை கேட்டு பிறருக்கு அதை அவங்களால சொல்ல முடியும். இந்த மாதிரியான ஆற்றல் உள்ளவங்க சில வேளைகளில் இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த ஆற்றல் அமையும். சில வேளைகளில் ஒரு சில பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து அந்த ஆற்றல் அவங்களுக்குள்ள அவங்க வர வச்சுக்குவாங்க. இதில் ரொம்ப விசித்திரமான ஒரு அனுபவம் என்னென்னா, ஒரு குழந்தை, அந்த பொண்ணுக்கு ஏறத்தாழ 10-12 வயது தான். அந்த குழந்தைக்கு அமானுஷ்யங்களை பார்க்குற ஆற்றல் எப்போ வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அங்கே நிற்கிது ஒரு உருவம், என்ன நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு பெண் நிற்கிறாங்க, அவங்க மனுஷங்க கிடையாது. என் கண்ணுக்கு தெரிகிறவங்க உங்கள் கண்ணுக்கு தெரிகிறாங்களான்னு கேட்டு தெரியல அப்படின்னா அங்கே ஒருத்தங்க நிற்கிறாங்க, அப்போ அவங்க மனுஷங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இதனால் வீட்டில் இருந்தவங்களுக்கு ஒரு படபடப்பு. அதனால் இவங்களை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போனால் ரொம்ப இவங்களை கண்காணித்து கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். பெரும்பான்மையாக அந்த மாதிரி சொல்வது கிடையாது. ஆனால் திடீர்னு ஒரு இடத்துல பார்க்குறேன், அவங்களும் நம்மளை தான் நோக்கி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு பெரும் அதிர்ச்சி. எத்தனையோ இடங்களுக்கு இந்த பூமோ சாமி பார்க்குறவங்க, இந்த மாதிரியான அமானுஷ்யங்களை கையாளுறவங்கள போய் சந்திக்கும் பொழுது இவங்களுக்கு சரியாயிரும் நம்பியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு சரியாகலை. காலப்போக்கில் இந்த குழந்தையும் இது ஒன்றும் இல்லை, என்னால் பார்க்க முடியுது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதில் பெற்றோர்களுக்கு என்ன கவலை எப்போதும் இருக்குன்னா, இது ஒரு ஆற்றலாக பெற்றோர்களாக
ஜீரணிக்க முடியாது. காரணம், இந்த பழகிற சமூகம். இப்போ இந்த குழந்தை ஒரு சமூகத்தோடு பழகணும். வீட்டில் சொல்கிற மாதிரி சக தோழிகள்கிட்ட சொல்லும் பொழுது, அங்கே ஒரு உருவம் இருக்குது, என்னால் பார்க்க முடியுது அப்படி சொல்லும் பொழுது, அந்த தோழிகள் வட்டாரத்தில், அந்த நட்போடைய வட்டாரத்தில் இருந்து இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக தெரிவாங்க. பெக்யூலியர். இப்படி ஒரு குழந்தை ரொம்ப விசித்திரமான குழந்தை அப்படின்றத பெரியவர்களே சில நேரங்களில் சரிவர அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. இதில் சக தோழிகள், குழந்தைகள் அவங்கள ஒரு விசித்திரமான அமானுஷ்யமாகவே பார்ப்பாங்க. அதுக்கிட்ட பேசாத, அது எதையோ பார்க்குது, அது கண்ணுக்கு எதோ தெரியுதா அப்படின்னு இவர்கள்லாம் சேர்ந்து அந்த குழந்தையை ஒதுக்கி வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் இப்படி இருந்து அவங்க காலேஜுக்கு படிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஒரு முறை செமஸ்டர் பிரேக்குக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு வரும்பொழுது ரொம்ப ஆர்வமாக வீட்டுக்கு வரோம். அம்மா சமையல், கூட்டாளிங்களை பார்க்கலாம், பிறந்த ஊர் சுற்றி பார்க்கலாம், இப்படி ஆர்வமாக கிளம்பி வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அவங்களுக்கு ஒரு மூடியாக இருந்திருக்காங்க. அப்போ பெற்றவங்க கேட்டிருக்காங்க, இது எதாவது பிரச்சனையா, இதை வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை வீட்டில் ஒரு நடமாட்டம் இருக்குது, அது ஒரு 4-5 மாதமாக இந்த வீட்டில் தான் இருக்குது, அது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்டுருந்துருக்காங்க. இப்போ இந்த பெற்றவங்க சொல்லியிருக்காங்க, அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுருந்துருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியல, ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட உருவம் ஒரு 15-16 வயசு உள்ள ஒரு பெண். அவங்க என்னுடைய கட்டில் கீழே தான் படுத்திருக்காங்க. நான் நல்லா தூங்கும் பொழுது என்னால் உணர முடியுது, என் பக்கத்தில் ஒரு ஆள் படுத்திருக்கிறத என்னால் உணர முடியுது. நான் 2 தடவை அவங்கள பார்த்துட்டு அவங்க என் பக்கத்தில் படுத்திருக்கிறத. அப்போ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது என்னால் அதிர்ச்சியாகி கத்தவும் முடியல. ஏன்னா அந்த ஸ்லீப்பிங் பேரலைஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் கடந்த சீசனில் நானும் அதை அனுபவித்ததை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துருந்துருக்கேன். அதாவது ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கண்ணு திறந்திருக்கிறோமா இல்லை கண்ணு மூடி இருக்கிறோமான்னு நமக்கு தெரியாது. நம்மளுடைய உடல் நம்மளுடைய மூளையோடு கனெக்ஷன் விலகி போன மாதிரி இருக்கும். அசைய முடியாது. அசைய முயற்சிக்கும் பொழுது இந்த உடம்பே நமக்கு பாரமாக இருக்கும். கையை கூட தூக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்லீப்பிங் பேரலைஸ் அவங்களுக்கு ஒரு 2 நாளாக நடந்திருக்கு. அப்படி நடக்கும் பொழுது இவங்க பக்கத்தில் படுத்திருக்கிற அந்த குமரி பெண்ணுடைய உருவத்தை பார்த்துருந்துருக்காங்க. அந்த உருவத்தை பார்த்துட்ட பிறகு அந்த உருவத்தோடு பேசியிருந்திருக்காங்க. யார் நீ, எங்கள் வீட்டில் என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது, நானாக அந்த வீட்டுக்குள்ளே வரல, உங்கள் அப்பா தான் என்னை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார், எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வீட்டில் என்ன தான் சாமி கும்பிட்டாலும் என்னை விரட்ட முடியாது, ஏன்னா நான் தீய சக்தி கிடையாது, நான் வாழ்ந்து இறந்து போன ஒரு சக்தி, நான் யாருக்கு இது வரைக்கும் தீங்கு விளைவிக்கல, ஆனால் உங்கள் அப்பாவை கூட தான் நான் வந்தேன், எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, நான் அந்த வீட்டில் இருக்கிற சாப்பாடு கூட நான் சாப்பிட்றேன், ஆனால் எந்த சாப்பாடுமே வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுட்ட பிறகு தான் அந்த மிச்சத்தை தான் நான் சாப்பிட்டு இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் இந்த வீட்டிலேருந்து என்னை விரட்டாதீங்க அப்படின்னு கேட்டுருந்துருக்காங்க. இந்த விஷயத்தை அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட சொல்லும் போது அவங்க அம்மாவுக்கு ஒரே பயம், ஒரு பதட்டம். ஏன்னா இது திடீர்னு ஒரு நாளில் சொல்கிற விஷயம் இல்லை. சின்ன வயசுலேருந்தே உருவத்தை பார்க்கறது அந்த பிள்ளைக்கான ஒரு ஆற்றல். திடீர்னு செமஸ்டர் பிரேக்குக்கு வீட்டுக்கு வந்த குழந்தை வீட்டுக்குள்ளே ஒரு உருவம், ஒரு அமானுஷ்யம் நடமாடிக்கிட்டு இருக்கு, அதுவும் தன்னோட கட்டிலுக்கு கீழே தான் படுத்திருக்கு, அங்கே தான் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கு. இதை கேள்விப்பட்டோன்னே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அன்று இருந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டை நல்லா கூட்டி
மஞ்சள் கலந்த நீரை எடுத்து வீட்டு தரை எல்லாத்தையும் மூவ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த கட்டில் கீழே இருக்கிற பகுதிகளை அதிகமாக மூவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் வீட்டுக்கு வந்த மாதிரி எந்த ஒரு தடயமும் இவங்க கண்ணுக்கு தென்படலை. வழக்கமாக தூசி, ஒட்டடை இந்த மாதிரி தான் சுத்தப்படுத்தும் போது வெளியே வந்திருக்கு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் மட்டும் கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு. அந்த வந்த அமானுஷ்யம், வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நடமாட்டம், உங்கள் அப்பா கூட தான் நான் வந்தேன், உங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தோன்னு விசாரிச்சுருந்துருக்காங்க. நீங்கள் எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு நடமாட்டம் இருக்கிறதா பாப்பா சொல்லுது அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு அதிர்ச்சி. அப்போ இவர் சொன்னார், எனக்கு எதுவும் தெரியாது, சொல்ல முடியாது, ஒரு வேளை என் மேலே பழி போடலாம்ல அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் ஒரு அமானுஷ்யம், ஒரு நடமாட்டம் இருக்குன்னா யாரும் அதை அனுசரிச்சுக்கிட்டு வாழ போகிறது கிடையாது. அதற்கு ஏதோ ஒரு தீர்வு காணணும். ஒவ்வொரு இரவும் அந்த பொண்ணு அந்த மெத்தையில் படுத்து தூங்க முடியாத ஒரு தொந்தரவு ஏற்பட்டிருக்கு. எப்பெல்லாம் அந்த உருவம் அந்த மெத்தையில் வந்து படுக்குதோ அப்போல்லாம் இந்த பொண்ணுக்கு தூக்கம் கெட்டுரும், ஸ்லீப்பிங் பேரலைஸ் ஏற்பட்டுரும். இதனால் ரொம்ப நிம்மதி இல்லாமல் செமஸ்டர் பிரேக்குக்கு ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு வேற ஒரு ரூமில் இல்லை எங்கள் கூட படுத்து தூங்கிக்கன்ற மாதிரி ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 இடத்துல விசாரித்து இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மலாய்க்காரர், ஒரு போமோ, அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்பொழுது அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே சொல்லியிருக்காரு, இந்த ரூமில் இந்த பகுதியில் இந்த ஒரு ஆன்மா தங்கியிருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தையோடைய ரூமை தான் காமிச்சிருந்திருக்காரு. உள்ளே போய் இந்த கட்டிலுக்குள்ள தான் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில பொருட்கள்லாம் கேட்டிருந்திருக்காரு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவர் கையில் வந்து ஒரு கனி இருந்திருக்கு, அதாவது எலுமிச்சை கனி. அந்த கனியை கட்டில் கீழே, அதாவது அவர் மந்திரிச்சு அதை கட்டில் கீழே உருட்டி விடும் பொழுது அந்த கனி திரும்ப இவர் கைக்கு உருண்டு வருது. அதாவது இப்போ நம்ம ஒரு செவுத்தில் ஒரு பந்தை போட்டோமா அந்த பந்து எப்படி நம்மக்கிட்ட வருமோ அந்த மாதிரி அந்த கனி கட்டில் கீழே போய் கட்டிலேருந்து திரும்ப கைக்கு வரும் பொழுது அந்த கனியை சுற்றி ஒரு நீண்ட முடி, அது 1-2 இல்லைங்க, நிறைய அந்த கனியை சுற்றி அந்த முடியெல்லாம் அந்த கனியில் வருது. அப்போ இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, வீட்டுக்குள்ளே ஒரு அமானுஷம் இருக்குன்னொன்னே இவங்க இந்த வீட்டை மூவ் பண்ணாங்க, கூட்டினாங்க. அப்படி கூட்டும் பொழுது இல்லாத அந்த முடி கனியை சும்மா உருட்டி எடுக்கும் பொழுது எப்படி வருதுன்றது ஒரு அதிர்ச்சி. அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, நான் பார்த்த அந்த உருவத்தோடைய முடி, தலைமுடி ரொம்பவே நீளம். ஒவ்வொரு முறையும் அந்த கனியை உருட்டி எடுக்கும் பொழுது அந்த முடி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ இவங்க அந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க, நான் வீட்டை கூட்டிட்டேன், நான் வீட்டை மூவ் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் வராத முடி எப்படி இப்படி வரும் என்னொன்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு உங்களுடைய கூட்டு மாறு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்து இது திரும்ப கூட்டுங்க, இந்த முடி வருதா பார்ப்போன்னு இருக்கார். இந்த அம்மாவும் கூட்டு மாறு எடுத்துகிட்டு வந்து கூட்டி பார்த்துருக்காங்க, முடி வரல. ஆனால் கனியை உருட்டும் பொழுது முடி திரும்ப திரும்ப அந்த கனியோட ஒட்டி சுருண்டு வந்திருக்கு. அந்த அமானுஷ்யத்தோட தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது அந்த அமானுஷ்யம் கடைசி வரைக்கும் இவரோட தொடர்பு கொள்ள விரும்பலை. ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த, ஏன்னா உஸ்தாஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த 5 வேளை தொழுகிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க சில விஷயங்கள்லாம் செய்வாங்க.
குறிப்பாக குர்ஆனில் வந்து இந்த ஜின் இஸ்லாம் அப்படின்னு சொல்லப்படுற என்டிட்டிஸ் அவங்களுடைய சப்போர்ட்டோட ஞான திருஷ்டியோட இந்த ஆன்மா எங்கேருந்து வந்திருக்கு, எதற்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்குன்றதை இவர் கண்டுபிடிச்சிருந்துருக்காரு. ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா வேலை செய்கிற இடத்துல சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அமானுஷ்யம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. இவர் எந்த விதமான தப்பும் செய்யலை. இவர் எப்பொழுதும் எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரித்து பழகிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் கூட போயிடலாமே அப்படின்ற ஒரு மனமாற்றம் கொண்ட ஒரு அமானுஷ்யம்தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கு. இவர் எதையும் தவறாக மிதிக்கலை, இவர் எதையும் போய் தவறான பொருளாக எடுக்கலை. இவர் வழக்கம் போல் வேலை செய்கிற இடம்தான். அந்த இடத்துல சுற்றி தெரிஞ்ச ஒரு அமானுஷ்யம் இவங்க வீட்டில் வந்து தங்கணும்னு நினச்சி இங்கே வந்து தங்கியிருந்திருக்கு. அப்புறம் அந்த போமோ அவர் ஒரு சில ரிச்சுவல்ஸ் அவருடைய நம்பிக்கைப்படி எல்லாம் செய்து 3 நாளுக்கு அந்த இடத்துல மஞ்சள் கலந்த நீரை ஒரு கோலையில் ஊற்றி தொடர்ந்து 3 நாளுக்கு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு வாசலை தாண்டி தெருமுனையில் ஊற்றிட சொல்லிட்டார். இப்படி 3 நாள் தொடர்ந்து செய்துட்ட பிறகு நான் வரேன் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்காரு. 3 நாள் இவங்களும் அதை கடைப்பிடிச்சிருந்துருக்காங்க. ஒரு கண்ணாடி கோவலை வாங்கி அந்த கண்ணாடி கோவலையில் மஞ்சள் கலந்து நீர் ஊற்றி அந்த கட்டில் கீழே வச்சுருந்துருக்காங்க. அதாவது இன்று காலையில் வைக்கிற அந்த கோவலை மறுநாள் காலையில் எடுத்து அதை போய் தெருமுனையில் ஊற்றிடணும். வீட்டு வளாகத்தில் ஊற்றக்கூடாது, தெருமுனையில் போய் ஊற்றிடணும். இப்படி 3 நாள் செய்துட்ட பிறகு நான் கூப்பிடுங்கன்னு இருக்காரு. 3 நாள் இவங்களும் சரியாக செஞ்சுருந்துருக்காங்க. இந்த போமோ வந்து பார்த்துட்டு ரூமுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னே சொல்லிட்டாராம், இல்லை அது போயிடுச்சு, அது வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த கனியை தரையில் உருட்டியிருக்காரு கட்டில் கீழே. போன எலுமிச்சை திரும்ப வரவே இல்லை. கட்டில் கீழே குனிஞ்சு பார்க்கும் பொழுது உருண்டு போன எலுமிச்சை எங்கே போய் நிற்குமோ அங்கேயே நின்றுருக்கு. இப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் சொன்னல அது போயிடுச்சுன்னு, அதுக்கு தான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் நான் உருட்டி காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காரு. இந்த விஷயம்லாம் நடந்துட்ட பிறகு ஒரு நாள் இரவு ஏதோ ஒரு மிருகத்தோடைய அலறல் சத்தம், அது நாயா பூனையான்னு தெரியாத ஒரு மிருகத்துடைய அலறல் சத்தம் கேட்டிருக்கு. இந்த அலறல் சத்தத்தை காது பட கேட்டவர் இந்த வீட்டுடைய அண்டை வீட்டுக்காரர். மறுநாள் காலையில் இந்த குடும்பத்திட்ட கேட்டிருக்காரு, நேற்று ஒரு சத்தம் கேட்டுச்சு, கேட்டிங்களா? என்ன ஏதுன்னு வந்து பார்க்குறேன், அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த கை காமிச்சு இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு குருவி கழுத்து திருகப்பட்டு ரக்கையெல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு குருவி இருக்கு. அது யாரும் செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி, ஆனால் யார் செஞ்சான்னு தெரில. ஆனால் அதுக்கு சத்தம் கேட்கும்பொழுது நான் வந்து பார்த்தேன், என் கண்ணுக்கு எதுவுமே தெரில, யாரும் நிற்கிற மாதிரி எதுவுமே தெரில. ஆனால் அது வந்து ஒரு மிருகம், ஒரு பூனையாகவோ ஒரு நாயாகவோ அந்த பறவையை அந்த மாதிரி கடிச்சிருக்கிறவோ பிராண்டி இருக்கவோ வாய்ப்பில்லை. இது மனிதர்கள் அதோட ரெக்கையை உடைச்ச மாதிரிலாம் உருவம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், என்னால் பார்க்க முடியல அப்படின்னு இருந்திருக்கார். அவர் கை காமிச்ச அந்த இடம் இந்த 3 நாள் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இறைச்ச அந்த மஞ்சள் நீர் ஊற்றப்பட்ட இடம். இவங்களுக்கு மனசு சரியில்லை. திரும்ப அந்த உஸ்தாஸுக்கு ஃபோன் அடித்து கேட்கும் பொழுது அந்த உஸ்தாஸ் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு.
சந்தோஷப்பட்டுங்க. அது ஒரு மனிதனாக இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் உயிர் பலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது. இதை நான் சொல்ல விரும்பலை. ஒரு கால் நான் செஞ்ச அந்த ரிச்சுவல் பலிக்கலைன்னா நான் வேறு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இருந்தேன். ஆனால் அந்த ரிச்சுவல் பலிச்சதுனால அது அந்த வீட்டை விட்டு வெளியே போய் நீங்கள் எங்கே தண்ணி ஊற்றுனீங்களோ அது அங்கேயே தான் காத்துக்கிட்டு நிற்குது. அது அங்கே கூரை இல்லாமல், உணவு இல்லாமல், பசி பட்டினியோடு அங்கேயே ஒரு ஆத்ம திருப்தி இல்லாத ஒரு ஆத்மாவாக அங்கே இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு வந்த ஏதோ ஒரு உயிரை அது பலி எடுத்துருச்சு. கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்காது. அதற்கான இரத்த வெறி அதுக்கு அது தீர்ந்துருச்சு. நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த இடத்துல எதுவுமே செய்யாதீங்க, கண்டும் காணாமல் போயிட்டு கண்டும் காணாமல் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இன்றும் அந்த குடும்பம் இன்னும் அங்கே தான், அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு போயிருந்தேன். நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் கூட படம் பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த பிறந்தநாள் விழாவுடைய வீட்டுக்காரர், இதெல்லாம் நடந்துச்சுங்க, எங்கள் லோரவங்களும் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர்தான் அந்த அலறல் சத்தத்தை கேட்ட அண்டை வீட்டுக்காரர். உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்கள அழைச்சி, இங்கே பாருங்க யார் வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு பெருமையாக சொல்லி இந்த கதையை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த இடத்த நான் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தேன். உங்களால் நம்ப முடியுமான்னு தெரில, அந்த தண்ணி ஊற்றின இடம் நாளுக்கு நாள் பள்ளமாகிக்கிட்டே போகுதான். இன்றும் அந்த உஸ்தாஸ் அந்த பாதியில் வந்தாருன்னா பூக்களை பறிச்சுட்டு வந்து அந்த பகுதியில் வச்சுட்டு போகிறாராம். ஆனால் அந்த பகுதி ஆழமாகிக்கிட்டே இருக்கு. ரொம்ப பெரிய குழி கிடையாது, ஒரு தண்டு செடி இருந்தால், ஒரு மரம் மாதிரி ஒரு சின்ன தண்டு மரம் இருந்திருந்தா, அது அங்கேருந்து பிடுங்கியிருந்தா அந்த பகுதி எப்படி ஆழமாக இருந்திருக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்றும் இந்த நவீன காலத்தில் அமானுஷ்யங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. அதற்கு இந்த அனுபவமும் ஒரு சாட்சி. இது கற்பனை அல்ல, அனுபவம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.